மணி கோவில் வந்து சாமி பார்க்க 2 வாசல் இருக்கு. இது மந்திரபீடேஸ்வரி மகாலா இசை படிக்கட்டு இங்கே தான் இருக்கு. நல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் திருநள்ளாறு போகிறப்ப ஆனந்திவேல தஞ்சாவூரில் 2 கோவிலும் கும்பகோணத்தில் ஒரு 4 கோவிலும் பார்த்துருந்தோம். அதோட வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தஞ்சாவூர் விளாக் வந்து போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த விளாக்ல நாங்கள் கும்பகோணத்தில் ஒரு 4 கோவில் பார்த்துருந்தோங்க. என்னென்ன கோவில் பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிறதுக்கு 1 hour டைம் ஆகுங்க. அதுவும் வந்து 2 பக்கம் வயல்வெளிகள்லாம் பார்த்துட்டு போகிறோமா, இந்த ரோடே வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இப்போ ஃபுல்லாக பைபாஸ் போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா 30 minutesல நாங்கள் ஒரு 2:30 மணிக்கு கிளம்புனோம். 3 மணிக்கெலாம் வந்து கும்பகோணம் அவுட்ரு வந்தாச்சுங்க. சுவாமி மலை ஒரு 3 கிலோமீட்டர் தான் காமிச்சுது. இந்த லெஃப்டில் போகிற ரோடு தான் சுவாமி மலை போகிற வழிங்க. நாங்கள் வந்து 1 இயருக்கு மலை ஏறக்கூடாது அப்படிங்கிறதுனால சுவாமி மலை போகலை. அவ்வளோ தூரம் போயும் போக முடியலன்னு வருத்தம் தான். கும்பகோணம் நெருங்க தான் இந்த மாதிரி வயல்வெளிகளை நிறைய பார்க்க முடிஞ்சுதுங்க. ஆனால் அந்த கும்பகோணம் டு காரைக்கால் திருநள்ளாறு போகிற ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே பழைய மாதிரியே அந்த பழைய ரோடு தான். வயல்வெளிகளுக்கு நடுவில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதையும் காமிக்கிறேன். கும்பகோணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தாராசுரம் வருங்க, ஒரு 3 கிலோமீட்டரில். அங்கதான் வந்து ஐராவதீஸ்வரர் கோவில் இருக்கு. அது வந்து சூப்பரான கோவில். அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோங்க. வாங்க போகலாம். அதுவும் அந்த இடத்துல தான் அந்த யூ டர்ன் பண்ணிங்க ரைட் சைடு அந்த சர்வீஸ் ரோடுக்குள்ள நம்ம போறோங்க. இதோ தாராசுரம் வந்தாச்சுங்க. ஊருக்குள்ள வந்துட்டோம். இன்னொரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கோவில் வருங்க. இனிமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊருக்குள்ள அது மாதிரி போற மாதிரி ரோடு ஃபுல்லாவுமே இருக்குங்க. இதை பார்த்தீங்களா, குளம். கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது மாதிரி குளங்கள் இருந்தது. நிறைய குளங்களே இப்போல்லாம் எல்லா ஊர்களையும் பார்க்க முடியறது இல்லை. ஆனால் வந்து அங்கே நிறைய குளங்கள் வந்து அங்கங்கே பார்த்தங்க. கோவில் கிட்ட வந்துட்டோம். எவ்வளவு பெரிய கோவில். சுத்தியும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தஞ்சாவூர் கோவில் மாதிரியே புல்தரையெல்லாம் அமைச்சு மரங்கள் அது மாதிரி வந்து மக்கள் இளைப்பாடுற மாதிரி சூப்பரான கோவிலுங்க. ரொம்ப அழகான கோவில். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 48,000க்கும் அதிகமான சிற்பங்கள் இங்கே செதுக்கி இருக்காங்க. மிக நுண்ணிய சிற்பங்கள் வந்து இங்கே இருக்கு. சிற்பிகளின் கனவு கோவில் அப்படின்னும் சொல்லுவாங்க. சிற்பிகளுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்கறது அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு தான் வந்து கூட்டிட்டு வந்து காமிப்பாங்களாமா. அப்படி ஒரு அருமையான கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க போகலாம். பாருங்க, 2 பக்கமும் எவ்வளவு அழகான புல் தரைகள் எல்லாம் அமைச்சு சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா, கோவிலோட வெளியிலேயே பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுல இருக்குங்க. இந்த கோவில் பாத்தீங்களா, இந்த கோவிலோட மேல மதில் சுவர் மேல பாருங்க நந்தி அமைச்சிருக்காங்க. பாருங்க, தஞ்சாவூர் கோவில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த கோவிலையுமே மேல ஃபுல்லா நந்தி இருந்தது. வாங்க போவோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வண்டி விட்டுக்கலாங்க. லெஃப்ட் சைடு போனாதான் கோவில். கோவிலோட என்ட்ரன்ஸ் இதோ இதாங்க. லெஃப்ட் சைடு போகணும். வண்டி பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று இருக்கு. டீ ஜூஸ் அது மாதிரி கிடைக்கும். பாத்ரூம் எல்லாமும் அங்கேயே இருக்குங்க. நாங்கள் வர்றப்போ ஒரு 3:10 அப்படி இருக்குங்க. அதனால வந்து கோவில் திறந்திருந்தது. உள்ள வந்து சன்னதிலாம் திறக்கல. வெளியில எல்லாம் மரங்கள் எல்லாம் இருந்தது. அதுக்கடியில் நிறைய பேர் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கோவில் வந்து ஓப்பன் பண்றதுக்காக. இதுதான் வந்து வழிங்க. வாங்க அப்படியே இறங்கி தான் கோவிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும். கல்லிலேயே படிக்கட்டு. சுத்தி பாத்தீங்கன்னா கல்லிலேயே தான் சுவர் மாதிரி எழுப்பியிருக்காங்க. படிக்கட்டும் கல்லு தாங்க. வெளியில வந்து அந்த கோவிலை பத்திய தகவல்கள் இருந்தது. பெரிய நந்தி அதெல்லாம் தாண்டி நம்ம உள்ள வந்தோம்னா இப்படி இருக்குங்க. எல்லாம் பயங்கரமான வெயிலுங்க. அதனால எல்லாம் நிறைய பேர் அந்த மண்டபத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மண்டபம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு தேர் மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பாருங்க, தேருக்கு எப்படி சக்கரம் இருக்குமோ அந்த மாதிரி சக்கரம். படி ஏற இடத்துல 2 யானை. இந்த பக்கம் வந்து மண்டபம் வந்து தேர் மாதிரி அமைச்சதுனால அதுக்கு சக்கரம் குதிரை எல்லாமே இருக்கு.
இந்த கோவிலானது 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டதுங்க. இதுவும் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்கமா அறிவிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, தேர் போன்ற மண்டபத்துல எவ்வளவு நுணுக்கமான எத்தனை சிற்பங்கள் பாருங்க. ஒன்னொன்னும் அவ்வளவு நுணுக்கமா செஞ்சிருக்காங்க. 2 பக்கமும் பாத்தீங்களா சக்கரம், குதிரை எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இங்க பாருங்க எத்தனை சிற்பங்கள், எத்தனை கல்லு விதவிதமா ஒன்னொன்னு ஒரு கலர்ல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமா அட்டாச் பண்ணதா சொல்றாங்க. அந்த மாதிரி இது வந்து இங்கே ஒரு கல்லை வச்சு அப்படியே சிலை வடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு நுணுக்கமா எத்தனை சிற்பங்கள் எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த கோவிலை சுற்றிலும் ஏராளமான கல்வெட்டுக்கள் இருக்குங்க. தூண்கள் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும், சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ள வடிவங்களும், நாட்டிய முத்திரைகளை காட்டி நிற்கும் சிற்பங்களும், தேர் போன்று வடிவில் வந்த மண்டபம் அப்படின்னு பல அரிய சிற்ப கலை படைப்புகளை இந்த கோவில்ல தாங்க நம்ம பார்க்க முடியும். இந்த கோயிலோட கருவறை விமானம் பாத்தீங்கன்னா 5 நிலை மாடங்களுடன் 80 அடி உயரம் உள்ளதுங்க. 63 நாயன்மார்களின் சிற்பங்களும் இந்த கோவில்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த 2ஆம் ராஜராஜ சோழன் அங்கிருந்து தனது தலைநகரை தாராசுரத்துக்கு மாற்றி அங்கு கட்டிய கோவில் தாங்க இந்த ஐராவதேஸ்வரர் கோவில். முதலில் இக்கோவில் இறைவனுக்கு ராஜராஜேஸ்வர முடையார் என்ற பெயர் வழங்கப்பட்டு பின்னர் ஐராவதேஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்தது. ஏன்னா இந்திரனின் யானையான ஐராவதம் இக்கோவில் வந்து வழிபட்டதா சொல்றாங்க. அதனாலதான் இங்கிருக்கும் சிவனுக்கு ஐராவதீஸ்வரர் அப்படின்னு பெயர். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் இருக்கும். கோவிலுக்குள்ளே வந்திருக்கோம். கோவில் திறந்திருக்கு. உள்ளே வந்து சுவாமி ஒன்று திறக்கல, 4 மணி தான் திறப்பாங்க, பூட்டியிருக்கு. கோவிலை சுற்றி வந்துட்டுருக்கோம். பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அங்க இருக்கிற மண்டபத்துல சுத்தி இங்கேயும் மண்டபம் இருக்குங்க. பாத்தீங்கன்னா சில கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. கருவறை விமானம் பாருங்க 80 அடி உயரம், எவ்வளவு ஜம்முன்னு இருக்கு. இப்படி ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனாலதான் கோவில்ல எல்லாம் போனை வந்து பேன் பண்ணிடுறாங்க. சன்னதி திறக்காதனால சரி இப்படியே இந்த மண்டபத்து இதுல உட்காந்துக்கலாம், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா 4 மணி தான் திறப்பாங்கன்னாங்க. சரி அதுக்குள்ள நம்ம உள்ள போய் சுத்தி கோவில் எல்லாம் வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துட்டு இருந்தேன் நானு. ரீல்ஸ் கோஷ்டி. அந்த கோயில்கள் எல்லாமே சுற்றி இது மாதிரி மண்டபம் இருக்கும். அங்க கோவிலுக்குள்ள தரையில வந்து இருக்கிற புல் செடிகள் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. பராமரிப்பு பணியும் நடந்துட்டு இருந்துச்சுங்க. லிங்கோத்பவா. சுத்தி பாருங்க எவ்வளவு சிற்பங்கள். இது என்னமோ ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருந்துச்சு. உள்ள குனிஞ்சு பார்த்தேன். அது பாத்தீங்கன்னா சாமியோட அபிஷேக தண்ணீர் விழுகிற தொட்டி. அதுக்கு ஒரு தொட்டி மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதுவும் கூட பாருங்க முழுக்க முழுக்க கற்களால் அமைக்கப்பட்டதுதான். அத்தனையுமே கோவில்ல இருக்கிற அத்தனை சன்னதிகள், அத்தனை சுவர்கள் எல்லாமே கல்லுனால் அமைக்கப்பட்டது. ஒன்னொன்னும் பாருங்க ஒரு இடத்துலயும் எவ்வளவு நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள். சுத்தி எவ்வளவு பெரிய கோவில் பாருங்க. அங்கேயே வந்து ஒரு கிணறு கூட இருந்ததுங்க. இங்க வந்து இந்த கோவில்ல தஞ்சாவூர் கோவில்ல இல்லாத ஒரு அதிசயமான இசை படிக்கட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்தப்ப நான் பார்க்கல. இந்த தடவை அதை பார்க்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வந்து பார்த்துட்டு இருந்தேன். எங்கேயுமே இல்லை. அப்புறம் தாங்க கண்டுபிடிச்சேன் அது எங்க இருக்குன்னு. வெளியில நந்தி பகவான் பக்கத்துல இருந்ததுங்க. இசை படிக்கட்டு இங்கே தான் இருக்குது. இதை தாண்டி தான் உள்ள போயிருக்க தெரியல. இதுதான் இசை படிக்கட்டு. 7 படிக்கட்டு இருக்கும். ஒரு கல்லை எடுத்து ஒரு படிக்கட்டாக உருட்டி விட்டா சரி காம பத நிச அப்படின்னு ஸ்வரங்கள் கேட்கும். இது அழிஞ்சிட்டே வர்றதுனால இதுக்கு சுற்றி இப்படி கிரில் கேட்டு போட்டு பூட்டி வச்சுருக்காங்க, அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் இசை படிக்கட்டு. போன தடவை வந்து கூட நான் பார்க்கல. இப்போ தான் பார்க்கணுன்னு திரும்ப தேடி பிடிச்சி பார்த்தேன். கோவிலை சுற்றி இது மாதிரி ரவுண்டாக இருந்துச்சுங்க. என்ன அப்படின்றது நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்னென்னா அந்த காலத்தில் ஃபோக்கஸ் லைட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி நடுவில் வந்து நெய் விட்டு திரி போட்டுருவாங்களாம்மா. அப்போ அந்த நெய் திரி எரிகிறப்ப அதோட பிம்பம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே தெரிஞ்சு அது வந்து மேலே கோபுரத்துக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி ஒரு இதை கொடுக்குமாம்மா. என்ன ஒரு மூளை பார்த்தீங்களா. அந்த தேர் போன்ற மண்டபம் இருக்குங்களா, அது மேலே ஏறுறதுக்கு படிதாங்க. அது மேலே ஏறி போய் தான் உள்ளே வந்து ஐராவதீஸ்வரரை பார்க்கணும். இதுதான் அந்த மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூணும் பாருங்கள். அவ்வளவு சிற்பங்கள் ஒன்றுத்துலேயும் வித்தியாசமாக அவ்வளோ இருந்ததுங்க. எல்லாம் வந்து கோவில் ஓப்பன் ஆகாதனால நிறைய பேர் அங்கே அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க.
ஒரு ஒரு தூணும் பாருங்கள் அவ்வளோ அழகான சிற்பங்கள். ஒன்றொன்றையும் காமிக்கிறேன் நான், அப்படியே பார்த்துக்கோங்க. பேக் சைடு தான் ஐராவதீஸ்வரர் சன்னதிங்க, திறக்கலை. இதை பாருங்கள், இதில் பாருங்கள் நிறைய இருந்தது ஒரு தூணில். ஒன்று பாருங்கள் அப்படியே குட்டி குட்டியாக அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ இதுவாக பண்ணுறதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஒன்றுமே. இந்த யானை பாருங்கள் எத்தனை பீஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் அது மாதிரி பாருங்கள் சக்கரம் குதிரை எல்லாமே அப்படி தான். நிறைய பீஸ் ஆஃப் இது வந்து ஜாயின் பண்ணி இன்டர்லாக் சிஸ்டத்தில் ஜாயின் பண்ணி தான் ஒரு ஒரு சிற்பமே அமைச்சிருக்காங்க. ஒரு 4:10 அப்படிங்கிறப்ப சன்னதி திறந்துட்டாங்க. ஐராவதீஸ்வரர் நல்லா ஜம்முன்னு பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம். உள்ளே சிவன் மட்டும்தான் இருக்கார். அம்பாள் கோவில் வந்து வெளியில் இருக்குன்னாங்க. நான் அங்கே இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அப்படி போய் அங்கே வந்து இருக்கு போல இருக்குது. 2 மொட்டை கோபுரம் மாதிரி வேறு இருக்குது. அந்த பக்கம் போகணுன்னாங்க. சரி ரொம்ப டிஸ்டன்ஸாக நம்ம கும்பகோணம் வேறு போகணுன்ட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். வழக்கமாக இருக்கிற சைவத்தலங்களின் அமைப்பிலிருந்து சற்றே வேறுபட்டு இங்கே இறைவிக்குன்னு தனியாக ஒரு கோவில் வலது பக்கம் அமைஞ்சிருக்குங்க. இது வழக்கமான தலங்களை போல் முதலில் அமையப்பட்டு பின் கால மாற்றத்தில் சுற்றுச்சுவர் மறைந்து தனித்தனி சன்னதியாக அமையப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குங்க. இருந்தாலுமே 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே பெண் தெய்வத்துக்கும் சமமாய் ஒரு தனி கோவில் அமைந்திருப்பது இதன் சிறப்புங்க. தாராசுரத்து வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது கும்பகோணம். பக்கம் பக்கம் தான் அதான் கும்பகோணத்தில் தான் இருக்குது. அது வெளியில் இருக்க மாதிரி கும்பகோணம் அவுட்ரு மாதிரி உள்ள சிட்டி. கும்பகோணத்துக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் தாங்க. இதுவுமே பெரிய கோவில் தான். சுற்றுச்சுவர் பாருங்கள் எவ்வளவு நீளம் இருக்குது அப்படின்னு. கும்பராசிக்காரங்க போக வேண்டிய அவசியமான சிவன் தலம் இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுங்க. நாங்கள் 3 பேருமே கும்பராசி அப்படிங்கிறதுனால தான் இதை ஃபஸ்ட்டு பார்க்க வந்தோம். கும்பகோணத்தில் மகாமகத்துக்கு ரொம்ப ஃபேமஸான மகாமக குளம் இந்த கோவிலோட தொடர்புடையது தாங்க. கோவில்கிட்ட வந்துட்டோம். இது மந்திரபீடேஸ்வரி மகாராஜிகா சமேத ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலில் கொஞ்ச நாள் முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கும் போல இருக்குங்க. எல்லா கோபுரங்களும் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. வெளியில் இருக்கிற இந்த நந்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதாளத்தை, அதாவது தரைக்கீழ இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. கோபுரம் பாருங்க எவ்வளவு உயரம், எவ்வளவு அழகு பாருங்க, செமையா இருந்தது. இந்த சிவன் சன்னதி, அந்த பக்கம் அம்பாள் சன்னதி. ஆதி கும்பேஸ்வரரை பார்த்தாங்க. மங்களாம்பிகை தாயாரை பார்க்க முடியல. 5 மணி ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து திரை போட்டு அபிஷேகம் ஏதோ பண்ணுவாங்களாட்டிருக்கு. சரி கும்பேஸ்வரையாவது பார்த்தோமே அப்படின்னு நினச்சேன். நாங்கள் ஜஸ்ட்டு பார்க்காம கும்பேஸ்வரருக்குமே திரை போட்டாங்க. இதாங்க கோவிலை சுற்றி பிரகாரம் பாருங்கள் எவ்வளவு பெருசாக நீளமாக இருக்குன்னு. பிரம்மனின் வேண்டுகோளுக்கிணங்க பிரளய காலத்தில் அமிர்த கலசம் தங்கிய கும்பத்தில் இறைவன் ஜோதி வடிவில் வெளிப்பட்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு கும்பகோணம் அப்படின்னு பெயர். கும்பத்திலிருந்து வெளிப்பட்டவர் என்பதால் இறைவனுக்கு ஆதி கும்பேஸ்வரர்னு பெயர் வந்துச்சு. அது சுற்றி பிரகாரம் வெளிப்பிரகாரம் அது நடந்து போயிட்டுருக்கோம். ஆதி கும்பேஸ்வரரை பார்த்தாச்சு. மங்களாம்பிகை சாமியை பார்க்க முடியல. அம்மன் வந்து மூடி இருக்குது. அபிஷேகம் முடிஞ்சு லேட்டாகும்னு நினைக்கிறேன். அதனால் பார்க்க முடியல. விளக்க மட்டும் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. ஃபுல்லாக புறா தான் இருக்குது. மைனா எவ்வளோ பெரிய கோவில் கோபுரம். கோவில் மேலே இருந்த கோபுரம்லாம் பாருங்க கலர் அப்போதான் அடிச்சிருந்தாங்க. எல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. ஆடி வெள்ளிக்கு ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. பரதநாட்டிய நிகழ்ச்சி போன வாரம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டுருக்கு ஆடி வெள்ளிக்காக. வெளியில் இருக்கிற மண்டபம் பாருங்க. அந்த கால கோவில்களில் மண்டபம் இல்லாமல் இருக்காது. கோவில் யானையும் பார்த்தோம். அப்போதான் ஏதோ குளிப்பாட்டிட்டோ இல்லை ஃபுட் ஏதோ கொடுத்துட்டு இருந்தாங்க. மகாமக குளம் பக்கத்தில் இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு மறந்து போச்சு, முன்னாடி பார்த்துருந்தேன். ஆனால் வந்து மகாமக குளம் இங்கே இல்லை, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் தள்ளி போகணுன்னாங்க. சரி அப்புறம் போகிறப்ப பார்த்துக்கலான்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மதுரை எப்படி கோவில் மாநகரமோ கும்பகோணம் வந்து கோவில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே கும்பகோணம் போயிட்டா ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குங்க.
வர்ற வழியில பார்த்த அந்த காம்பவுண்ட் சுவர் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர சாமி கோவிலுங்க. நம்ம வந்து சாரங்கபாணி கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு சிவனை பார்த்தாச்சு, ஒரு பெருமாளை பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிக்கலாம். எங்க அம்மா அப்பாவோட குலதெய்வம் கந்தன்குடி அங்க வேற போகணும், நைட்டு போய் திருநள்ளாறு சேரணும் அப்படிங்கறதுனால மற்ற கோவில் எல்லாம் நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம். இதாங்க அருள்மிகு சாரங்கபாணி திருக்கோவில். எவ்வளவு உயரமான கோபுரம் பாருங்க, அந்த கோபுரத்துல எவ்வளவு நுணுக்கமான சிற்பங்கள் இருக்குன்னு பாருங்க. இந்த சாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்கள்ல 12வது ஸ்தலமாகவும் ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதிக்கு அடுத்ததாக போற்றப்படும் பெருமையான கோவிலாகவும் இருக்குங்க. மேலும் இக்கோவில் மூலவர் சாரங்கம், அதாவது வில்லேந்திய கோலத்தில் காட்சியளிக்கிறார் தாயார் கோமலவள்ளி ஆவார். சாரங்கமணி கோவிலில் வந்து சாமி பார்க்க 2 வாசல் இருக்குது. உத்தராயண புண்ணிய காலத்துக்கு ஒரு வாசல், தட்சணாயன புண்ணிய காலத்துக்கு ஒரு வாசல். இப்போ வந்து தட்சணாயன புண்ணிய காலம், அதாவது ஆடி 1லேருந்து மார்கழி வரைக்கும் அந்த வாசல் வழியாக தான் அலோவ் பண்ணுவாங்க. அது சாமியை வந்து பார்க்க முடியல, தைல காப்பு போட்டிருக்காங்க. உற்சவர் தான் பார்க்க முடிஞ்சது. அம்பாவை பார்த்தோம், கோமலவள்ளி தாயார். நல்ல தரிசனம் முடிச்சு வெளியில் வந்தால் மழை. வர்றப்ப நல்ல வெயிலுங்க. சாரங்கபாணி சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வந்து பார்த்தா திடீர்னு பயங்கரமான மழை. சக்கரபாணி சுவாமி கோவிலுக்கு போகலான்னு பார்த்தா சரி அப்படியே கிளம்பியாச்சுங்க. வர்ற வழியில் பார்த்தா காசி விஸ்வநாதர் கோவில் இருந்துச்சுங்க. அது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மகாமக குளத்துக்கு பக்கத்தில் தாங்க இந்த காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது. மழை இருந்ததுனால நாங்கள் இறங்கவே இல்லை, அப்படியே வந்து மூவ் ஆகிட்டோம். இதாங்க மகாமக குளம், அப்படியே வண்டியிலேருந்து எடுத்திருக்கேன், நீங்களும் பார்த்து சேவிச்சுக்கோங்க. சரி அப்படியே வந்து அடுத்து வந்து திருநள்ளாறு கிளம்பியாச்சுங்க. திருநள்ளாறு போகிற வழியில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா அப்பாவோட குலதெய்வம் கோவில் கந்தன்குடி முருகன் கோவிலுங்க அது இருக்குது. அதனால் வந்து அதுக்கு போயாச்சு, இனி வேறு எந்த கோவிலும் இறங்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் போகிற வழியிலேயே திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், அப்புறம் வந்து அம்பகரத்தூர், அதெல்லாம் அந்த கோவிலுக்கெல்லாம் வரிசையாக வந்தது. அதெல்லாம் தாண்டி தான் போனோம். ஆனால் நாங்கள் எங்கேயுமே இறங்கலை. ஆனால் காமிக்கிறேன் அந்த கோவில்லாம் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி 5 மணி ஆயிடுச்சு. கும்பகோணம்னா டிகிரி காஃபி ஃபேமஸ்ஸு, டிகிரி காஃபி ஒன்று குடிக்கலான்னு தேடினாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இப்போ டிகிரி காஃபி ஒரு டீ ஸ்டாலில் டிகிரி காஃபின்னு சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் டிகிரி காஃபியே இல்லை. சரி ஏதோ ஒன்று மலைக்கு சூடாக குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க. நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, நாகூர், மன்னார்குடியில் இப்படி திருநள்ளாறு இப்படி நேரம் போடணும். மயிலாடுதுறை, சூரியனார் கோவில், ஐயாவாடி எல்லாம், காரைக்கால், ராகுஸ்தலம், புளியப்படுவது. புளியப்படுவது வேணும். அந்த காலத்து ஒரு மாதிரி ரோடு மாதிரி இப்படி தான் போகும். அதான் சுற்றி இதுதான் ராகுஸ்தலம் கார் பார்க்கிங். ஓ ராகுஸ்தலம் வந்துட்டோமா? உள்ள போகணும் சார். ஓ சுற்றி சுற்றி கோவில் தான். நேரம் போகணும். இங்கே எந்த நேரம்? இவ்வளோ தண்ணி, இவ்வளோ மழை வெஞ்சிருக்கா? இல்லை போக வழி இல்லாமல் இப்படி நிற்குதா? ஐயாவாடி கோயில். ஐயாவாடி கோவில் திருநாகேஸ்வரம் தான் அது. திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம். நல்ல மழை பெஞ்சிருக்கோம். நல்ல மழையெல்லாம் இல்லைங்கண்ணா. நைட்டில் போனால் 2 கிலோமீட்டர் தான் மகா பிரத்யங்கரா கோவில். நம்ம அதை ஏற போகிறோம். திருநள்ளாறு தான் சொல்கிற மாதிரி வந்தால் ஒரு 3-4 நாளாக தங்கினா ஃபுல் பவர் இங்கே கவர் பண்ணிடலாம். கரெக்டாக கவர் பண்ணுறது எல்லாத்தையும் எதுவும் மிஸ் ஆகாமல். நம்ம இந்த ஷார்ட் விசிட்டில் எவ்வளோ பார்த்து பண்ணி ஒரு நாள் நாங்கள் இது கும்பகோணத்தில் ரூம் போட்டுக்கணும். ரூமை போட்டு சுற்றணும். ஒரு தடவை அப்படி தானே பார்த்தோம், எல்லா கோயிலும் ஒரு தடவை பார்த்தோம் இவன் சின்ன வயசில். கும்பகோணம் காரைக்கால் ரோடு இதே ரோடு தான், அந்த கால கும்பகோணம் ரோடு. கும்பகோணம் டு அந்த காரைக்கால் ரோடு பார்த்தீங்கன்னா போகிற வழியில நிறைய வயல்வெளிகள், அது மாதிரி வீடுகள் 2 பக்கம், ஊருக்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி தாங்க அந்த ரோடு ஃபுல்லாகவுமே இருக்கும். திருப்பாம்புரம் 5 கிலோமீட்டர். சிறுபுலியூர், திருநள்ளாறு, காரைக்கால், பேராளம்ன்ற ஊர் வந்திருக்கோமா? இந்த லெஃப்ட் தான், அந்த லெஃப்ட் தான். இதே ரோடு தான். கந்தன்குடி 6 கிலோமீட்டர், திருநள்ளாறு 17 கிலோமீட்டர். சேம் ரோடு தான், பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான்ப்பா, உண்டியல் இருந்தால் காசை போட்டு. இதாங்க அந்த கோவில் போகிறதுக்கு ஆர்ச்சு. இது மறுநாள் நான் வர்றப்ப எடுத்தேன். ஆர்ச்சிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். திருநள்ளாறு போகிற வழியிலேயே இருந்ததுனால அந்த கோவில் கந்தன்குடி போகிறதுக்கு எங்களுக்கு தொந்தரவு இல்லைங்க. அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த கோவில் போகாமல் வர்றதுக்கு எனக்கு மனசு கேட்கல, அதனால வந்து போனோம்.
இது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தன்குடி சத்திர சம்ஹார பரிகார ஸ்தலம். இதுதாங்க எங்கள் அம்மா அப்பாவோட குலதெய்வம். 2-3 தடவை வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு லாஸ்ட்டாக நான் வந்து. இங்கே வந்து முருகர் வள்ளி தெய்வானோட இருப்பார். வந்து தனியாக தெய்வ யானைக்கும் சன்னதி இருக்குது. அந்த தெய்வ யானை தான் வந்து எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி நல்லா பார்த்துட்டு உண்டியலில் காசு போட்டாச்சுங்க. அதுதான் மூலஸ்தான என்ட்ரன்ஸு. இது வந்து தேவசேனாக்கு தனி சன்னதியும் இந்த கோவிலில் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா விஸ்வநாதர் விசாலாட்சிக்கு ஒரு சன்னதி, சண்டிகேஸ்வரருக்கு ஒரு சன்னதி இருக்குங்க. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் இல்லைங்க. சுற்றி வந்து ஷீட்டெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணிட்டாங்க கோவில். கந்தங்குடிக்கு பக்கத்துலேயே இருக்குது அம்பகாரத்தூர் பத்ரகாளி அம்மன் கோவில். அங்கேருந்து 10 கிலோமீட்டரில் திருநள்ளர். பத்ரகாளி அம்மன் அம்பகாரத்தூர் ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் இதுவும். பாரு பக்கத்தில் எத்தனை கோவில் ஃபேமஸானது இருக்கு பாருங்க. அப்பா இங்கே தான் முடிதான் தமிழ்நாடு எல்லை. தமிழ்நாடு எல்லை முடிவுன்னு போட்டாங்க. பார்டர் ஏதாவது ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, செக் போஸ்ட் இருக்குது. திருநள்ளாறு வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் டிஸ்ட்ரிக்கு பாண்டிச்சேரியில் தான் இருக்குங்க. அதனால் அடுத்த ஸ்டேட்டு, அது வந்து யூனியன் பிரதேசம், ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியாது, யூனியன் பிரதேசம். அங்கே கந்தன்குடி கோவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க. டக்குன்னு வந்துருச்சு. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 8 மணி அப்படி ஆயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் ஆல்ரெடி ரூம் வந்து முதலே புக் பண்ணியிருந்ததுனால டைரெக்டாக அதுக்கு மேப் போட்டு ரூமுக்கே வந்து போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்து தாங்க, பட்டு வந்து போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்கேன். அடுத்து திருநள்ளாறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.